எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்குமா? சில பேர் ஏசப்பாவை கும்பிடுறாங்க பேர்ல அறியாம கொள்ளாம சினிமா நடிகரை கும்பிடுறாங்க. அது ஏசப்பா இல்ல, சினிமா நடிகர்னு புரிஞ்சுக்கிடுங்க. அந்த நடிகரு 4 கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு 5வது மனைவியோட இருந்து வாழ்றாரு. அந்த நடிகருக்கு மாலை போட்டு மெழுகுதிரி பொருத்தி வச்சு கும்பிடுறாங்க. பாவத்திலேயே இதான் பெரிய பாவங்க. நீங்க படத்தை கும்பிட ஆரம்பிச்ச உடனே ஏசப்பா சொல்லாம கொள்ளாம வெளியே வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்க. ஏசப்பா வெளியில போன உடனே சாசு சேர்ல கால் மேல கால் போட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான். கடவுள் தூண்லயும் இருப்பார் துரும்புலயும் இருப்பார்னு சொல்றது அது அறியாம சொல்றது. கடவுள் நம்ம இருதயத்துல வாழ்ந்தாருங்க. தூணுலையும் துரும்புலையும் தூசிதாங்க இருக்கும். கடவுள் அருவருக்க பாவங்க அது. அதை விட்டு மனம் திரும்புங்க. ஏசப்பா சொன்னாங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை ஆராதித்தவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ஏசப்பா இப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க படத்தை வச்சு கும்பிட்டா அதுல ஏசப்பா இருக்க மாட்டாங்க, சாசுதான் உள்ள இருப்பான். அது யார் படம்னாலும் சொல்லலாம், அதான் உண்மை. இன்னைக்கே இந்த படத்தெல்லாம் எடுத்து ஆற்றிலையோ குளத்திலையோ கடல்லையோ கொண்டு போட்டுருங்க. ஏசப்பா உங்க வீட்டுல வந்து ராஜாதி ராஜனா வந்து உட்காருவாருங்க. ஏசப்பா உள்ள வந்துட்டா சாசு துண்டக்கான துணிய காங்கன்னு ஓடி போயிருவான். அவனோட கூட அவன் குழந்தை வியாதி துன்பம் எல்லாம் அவனோட கூட ஓடி போயிரும். பாட்டி சொல்ற சத்தத்தை நீங்க கேளுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க அறியாம வாழ்ந்த காலம் எல்லாம் போதும்.